ரீசெண்டா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து மச்சான் ஒரு 10 லட்சம் தான் கொடுறான்னு கேட்டாரு. 10 லட்ச ரூபா இல்லை, 10 லட்சம் கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட. சரி 10 லட்ச ரூபா இல்லையா, சரி ஒரு 1 லட்ச ரூபா கொடுனா. 1 லட்ச ரூபா இல்லடான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட. எவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டா, ஒரு 10,000 ரூபாய் தரேன்ட்டு கொடுத்துட்டேன். அப்புறமா யோசிச்சு பார்த்தா அவன் 10,000 கிட்ட கொடுத்துருக்கவே மாட்டான் ஜென்ரலா அவனுக்கு. பட் அவன் என்கிட்ட 10 லட்சம் கேட்டு 1 லட்சம் கேட்டு கடைசியில 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டான். ஆனா அவன் தேவையே வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் தான். அந்த 10,000 ரூபாய் வாங்குறது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, டோர் ஆன் த ஃபேஸ் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கதவு இருக்குல்ல, அதை வச்சு மூஞ்சி விட்டமான அடிச்சு அப்படி இருக்கும். எடுத்த உடனே ஒரு பெரிய விஷயத்த, ரொம்ப பெரிய விஷயத்த கேட்டா வந்து நமக்கு அது பெருசா தெரியும். அடுத்து சின்ன ஹெல்ப் கேட்கும்போது ஈஸியா பண்ணிடுவோம். அதாவது இந்த டெக்னிக்கா பையன் சூப்பரா புடிச்சிட்டான். இதை பிசினஸ் ரெடி பயன்படுத்தான்னு பார்ப்போம் நம்ம. இப்போ ஒரு கிளைண்ட் கிட்ட போயிட்டு நம்மளோட ப்ரொபோசல் கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கோம் நம்ம, சரிங்களா? எனக்கு வந்து 2000 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் இருக்கு, சரியா? பட் நான் கிளைண்ட் 2000 ரூபாய் கேட்டா வச்சுக்கோங்க, அவன் டெபிட் பண்ணுவான், மார்க்கெட் பண்ணுவான், குறைப்பான், என்னென்ன பண்ணுவான், அவன் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனா நான் என்ன தெரியாம பண்ணுவான் அவங்கள்ட்ட போயிட்டு, ஏங்க இதாங்க நம்ம பண்ண போற சர்வீஸ், இந்த ப்ராடக்டோட விலை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 25,000 ரூபாய், 25,000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னும் போது 25,000 ரூபாய் மைண்ட்ல உட்காந்து வச்சவனுக்கு, ஐயோ 25 ரூபாய் வேணாம்ப்பா அப்படின்னு. சரி அப்ப நீ எவ்வளவு வாங்கன்னு கேட்பேன். அப்போ 25,000 ரூபாய்க்கு க்ளோசஸ்டா தான் சொல்லுவானே தவிர 25,000 ரூபாய்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கேட்க மாட்டாங்க கண்டிப்பா. 2000 ரூபாய்க்கு மேலதான் வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வேண்டது 2000 ரூபாய் தானே, அப்ப 2000 ரூபாய்க்கு மேல 3000 ரூபாய் அப்படின்றப்போ நான் எதிர்பார்த்தது அதிகமாகவே கிடைச்சிதான் எனக்கு. சரி இதுல ரெண்டு செக் தான். ஒண்ணு, இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இருக்கணும், அந்த 3000 ரூபாய்க்கும் 4000 ரூபாய்க்கும் அந்த ஒர்த்துன்றது நம்ம தான் முடிவு பண்றோம். ஸோ அதை நம்ம ப்ராப்பரா கொண்டு போனா ஓகே. ரெண்டாவது, சில பேரை செலவே பண்ண மாட்டான், அவன்கிட்ட போய் ட்ரை பண்ணாதீங்க. ஏங்க இதுல பேசுற எல்லா லாஸ் அண்ட் தியரிஸும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் அண்ட் தியரிஸ் தான் அது, விச் இஸ் எல்லாருக்கும் இல்ல, விதிவிலக்கு கண்டிப்பா இருக்கும். சில பேர்லாம் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். சில பேர்லாம் வந்து பைத்தியக்காரன், அவன்கிட்ட காசே இருக்காது, அவன் போயிட்டு நீ போய் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணா காசு இல்ல பாக்கெட்ல ஓட்டையா இருக்க எப்பறம் அவனுக்கு செலவு பண்ணுவான்ற மாதிரி இருக்கும்ல, அங்கெல்லாம் ஒர்க் ஆகாது. உலகம் பெருசு, ரொம்ப பெருசு, மக்கள்கிட்ட காசு இருக்கு, நிறைய காசு இருக்கு. ஸோ நீ ஒருத்தரை பார்த்துட்டு நடக்கலான்ட்டு விட்டுறாத பிசினஸ், நீ இறங்கி தேடு, கிடைப்பான். அதாவது அவ்வளவு பேருக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கு. அன்னைக்கு ஒரு கிளைண்ட்ட பேசிட்டு இருக்கேன், என்ன ஏதாவது பண்ண முடிஞ்ச விஷயத்தான் அவங்க பண்ண முடியல, கஷ்டப்படுறாங்க. சரி பேசுறேன், எவ்வளவு என்னன்னு பேசுறேன், கடைசியில பார்த்தா 1 லட்சம் ரூபாய்க்கு முடிக்கணும் நான். ஸோ இதுல என்ன கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? எடுத்தோடனே பெரிய விஷயம் கேளுங்க, மக்களால் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய விஷயம் கேளுங்க, அப்புறம் சின்ன ஃபேவர் கேளுங்க, ஈஸியா சின்ன ஃபேவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் இஸ் டோர் ஆன் த ஃபேஸ் டெக்னிக், மூஞ்சி மேல கதவு அடிச்ச டெக்னிக் இது. அந்த டீல் வந்து நான் ஜென்ரலா பண்ணி கொடுத்தா ஒரு 80,000 ரூபாய் வாங்கியிருப்பேன். பட் அவங்க ரெக்குயர்மெண்ட் இருக்கு, நான் பெஸ்டா பண்ண முடியும்ன்றத பாக்குறாங்க, நான் உங்களுக்கு வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணி 1 லட்ச ரூபாய்க்கு முடிக்கிறேன். அதை சிம்பிள் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி அதை பண்றீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போறீங்கன்றதுதான். அதான் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் எமோஷன்ஸ்.